الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فقال الله تعالى في قرآنه: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. والنبي صلى الله عليه وسلم يقول في حديثه كما رواه البخاري: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹினுடைய பேரு கொண்டு இந்த குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ இருக்கிற முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதா. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா நேரங்களிலும், இரவிலும் சரி, பகலிலும் சரி, இருட்டிலும் சரி, வெளிச்சத்திலும் சரி, நம் நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தக்வாவுடைய சிந்தனையோடு வாழ்ந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, உண்மையில் இந்த உலகத்தினுடைய ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரமே தான். மனிதர்கள் என்ற அடிப்படையில், அரசாங்கம் என்ற அடிப்படையிலும், ஜனநாயகம் என்ற அடிப்படையிலும் மனிதர்கள் தற்காலிகமாக ஜனாதிபதிகள், அரசர்கள், மன்னர்கள், தலைவர்கள் என்று பலதரப்பட்ட கோணங்களில் மனிதர்கள் உருவாகலாம். ஆனால் உண்மையான ஆட்சியாளன், உண்மையான அரசாங்கம் அது அல்லாஹ்வினுடைய அரசாங்கம். மனிதர்களுடைய ஆட்சி வெறுமனே உடம்புகளுக்கு மாத்திரம் உள்ள ஆட்சி. மனிதர்கள் சூரியனை ஆட்சி செய்ய முடியாது, சந்திரனை ஆட்சி செய்ய முடியாது, கடலில் வாழும் மீனினங்களையும், காட்டில் வாழும் மிருகங்களையும், எறும்புகளையும் மனிதர்கள் ஆட்சி செய்ய முடியாது. சகலவிதமான ஆட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் நினைக்கிறான் மழையை பொழிய வைக்கிறான், அவன் நினைக்கிறான் வெயில கூட்டுறான், குறைக்கிறான், அவன் நினைச்சா வெயில் மூலமாக சோதனை, வெயில் மூலமாக இன்பம், அவன் நினைக்கிற நேரம் இரவை நீட்டுகிறான், பகலை சுருக்குகிறான், அவன் நினைக்கிற நேரம் ஒரு ஆளை சிரிக்க வைக்கிறான், ஒரு ஆளை அழ வைக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, ஹுவல்லதி அப்ஹக வ அப்கா. அவன் நினைக்கிறான் ஆரோக்கியமானவனையும் கபருக்குள் கொண்டு போய் சேர்க்கிறான். ஹுவல்லதி அமாதஹு ஃபஅக்பரா என்றெல்லாம் சகல விதமான அரசாங்கம் அல்லாஹ்வுடைய கையில மாத்திரம்தான் இருக்கு. அவனுடைய அடிப்படை அகீதாவை கொண்ட நாம் எந்த அடிப்படையில் வாழ்கிறோம்? நூலாட்டி பொம்மைகளை போல் அவன் ஆட்டுகிறான், நாம் ஆடுகிறோம். என்னுடையது என்று சொல்லிக்கொள்ள இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சாதாரணமா என் உடம்புல இருக்கிற முடிகள், ரோமங்கள், அது என்னுடையதுதான். ஆனா அது என்னுடைய பேச்ச கேட்க மாட்டார். யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு முடி நரைக்கிறது விருப்பம்,
எனக்கு முடி படுக்கிறது விருப்பம். ஏன் முடி? ஆனா பேச்சு கேட்குது அல்லாஹ். இங்க யாருக்கு விருப்பம்? வயசு போறது. யாருக்காவது முடியுமா? என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தி, என்ன செல்வாக்க நான் பயன்படுத்தி, எனக்கு இருக்கிற ஆளுமையை பயன்படுத்தினா 10 வருஷம் பின்னால போறேன். முடியாது. காலத்தின் கடிவாளம் அவன் கையில் இருக்கு. என் ரத்தம் என்று சொல்கிறோம். எனக்கு தெரியாமலேயே என் உடம்புக்குள்ளால் எத்தனையோ பிளாக் உண்டாகுது, நோய்கள் உண்டாகுது, கெட்ட ரத்தங்கள் ஏறேற வியாதிகள் உண்டாக்குது. என் உடம்பு என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. சகோதரர்களே, ஒரு முஸ்லிமின் கொள்கை என்ன? இந்த பூமியில் நாம் அல்லாஹ்வின் அடிமைகள். அடிமைகளுக்கு ஆசைப்பட முடியும், அடிமைகளுக்கு முயற்சி செய்ய முடியும். ஆனால் இலக்கை அடைய வைப்பது அவன் கையில. எல்லாத்துக்கும் ஆசை, ஆரோக்கியமா வாழணும், அதுக்குரிய முயற்சி இருக்குது, அதுக்குரிய ஆசைகள் இருக்குது. ஆனா முடிவெடுக்கும் அதிகாரம் இந்த உலகத்தில் எவ்வளவு பிரம்மாண்டம் வல்லரசாக இருக்கலாம், முடிவெடுக்கிற அதிகாரத்தெல்லாம் யார கையிலேயும் கொடுக்க. இந்த உலகத்திலேயே ஆச்சரியமான ஒரு படைப்பு என்றால் மனிதன். அந்த மனிதனுடைய உடம்பில் ஆச்சரியமான ஒரு படைப்பு என்றால் மனிதர்களின் உள்ளங்கள் தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய உள்ளங்களை ஒப்பிட்டு தான் சொன்னார்கள், ஒரு சமூகத்தின் முன்னேற்றமும் ஒரு சமூகத்தினுடைய பின்னடைவும். ஒரு சமூகம் தோத்து போகுவது அவர்களுடைய பணம் காசுகளையோ அறிவுகளையோ ஆடம்பரங்களையோ உலகத்தினுடைய முன்னேற்றங்களையோ கட்டிடங்களுடைய முன்னேற்றங்களையோ அடிப்படையாக கொண்டு அல்ல, அவரவர்களுடைய உள்ளங்களை பொறுத்தது. உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, முள்ளில்லா பிண்டம். அது சரியாகிவிட்டால் சகலதும் சரியாகிவிடும். அது கெட்டு போனால் முழு உடம்பும் கெட்டு போம். அலா வஹியல் கல்ப், உலக மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்றார்கள் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளத்துக்கு எந்த அளவு நாம உடம்புக்கு அக்கறை செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உள்ளத்துக்கு நாம செலுத்தாததுதான் காலத்தின் மிகப்பெரிய சோதனை. எங்கும் குர்ஆன் வழிகட்டாயமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறது, கண்ணுகள் ஒரு நாளும் பார்வை அற்று போவது கிடையாது. குருடர்கள் கண் பார்வை குருடர்கள் அல்ல, யாருடைய உள்ளம் குருடாகிவிட்டதோ வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபி ஸுதூர், நெஞ்சங்களிலே உள்ள உள்ளம் குருடாகிவிட்டால் தான் அது உண்மையான குருட்டுத்தனம், அது உண்மையான பார்வை அற்றதனம். சகோதரர்களே, நண்பர்களே, 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஒரு ஹதீஸ், 1200 வருஷத்துக்கு முன்னால இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபில் எழுதிய முதலாவது ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னிய்யாத், மனிதர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய அறிவை பொறுத்து கிடையாது, பணத்தை பொறுத்து கிடையாது, ஆரோக்கியத்தை பொறுத்து கிடையாது, குடும்பத்தை பொறுத்து கிடையாது. பின்னிய்யாத் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளத்தை பொறுத்தது, எண்ணம் போல் செயல். என் உள்ளம் எந்த நிலைமையில் இருக்கிறதோ அந்த நிலைமையை என்னையும் என் அல்லாஹ்வையும் தவிர யாரும் அறியல. என் உள்ளத்தின் நிலைப்பாடுதான் என் உடம்பினுடைய நடவடிக்கைகள். உதாரணமா, ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறார், கட்டில நல்லா தூக்கம், இரவு நேரம் கட்டிலுக்கு கீழால ஏதோ சத்தம் கேட்குது. அந்நாளுக்கு புரியல, நான் தூங்குற கட்டிலுக்கு கீழால ஒரு வெச பாம்பு இருக்கு, ஆனா நிம்மதியா தூக்கம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, எலும்புறாரு, லைட் ஆன் பண்றாரு, கீழே பார்க்கிற ஒரு பாம்பு இருக்குது. தடியோ ஏதோ ஒன்று எடுத்து அடிச்சா கிடைச்சாரு, பாம்பு விட்டு விட்டு வெளியே ஓடி போச்சு. பாம்பு இப்ப வீட்டுல இல்ல. இந்த திருப்பி படுக்கைக்கு வந்து தூங்குற நேரம் தூக்கம் போகுமா? இவரோட நேரம் பாம்பு வீட்டுக்குள் இருந்த பொழுது நிம்மதியா தூங்கின ஆளு இப்ப தூங்க வேண்டியதானே, பாம்பு இல்லதானே? சகோதரர்களே, பாம்பு எங்கேயும் போகல, அவட கல்வுக்கு வந்திருக்கு. இப்ப பாம்பு வீட்டுக்குள் இருந்தது, உள்ளத்துக்குள் இல்லை, நிம்மதியா தூங்கினாரு. பாம்பு வீட்டுக்குள் இல்லை, உள்ளத்துக்குள் வந்து விட்டது. மேலெல்லாம் படபட வேர்த்து வேர்த்தா போடுது, கண்ணு தூங்க மறுக்குது, காது தூங்க மறுக்குது. மனிதன் உடம்புல முதலாவது தூங்குற உறுப்பு காது. குர்ஆன் சொல்லுகிறது, அந்த குகைவாசிகளுடைய கண் திறந்திருந்தது. அவருடைய காதுகளை நாங்கள் தூங்க வைத்தோம். சகோதரர்களே,
எப்படி உள்ளமோ அப்படி நடவடிக்கை. என் உள்ளம் பயந்து போயிருக்கா, என்னால தூங்க முடியாது. என் உள்ளம் சந்தோஷமா இருக்கிறா, நிம்மதியா தூங்குவார். 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன தத்துவம் உலகம் அழியும் வரை அதேதான், ஒரே தத்துவம். சகோதரர்களே, உள்ளத்தை கவனிக்காதவர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த பூமியில் வாழும் மிருகங்களில் மோசமான மிருகம். இந்த ஷர்ர தவாப் இன்தல்லாஹ் அஸ்ஸும்மல் புக்கும் அல்லதீன லா யாகிலூன். உள்ளத்துக்கு கொடுக்கிற சாப்பாடு இருக்கு. உடம்புக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னு வைங்களேன், ஒரு நாள் சாப்பிடல உடம்பு எவ்வளவு துர் வாட வீசுது. நம்ம ஒரு பாஷையில நாத்தடிக்குது, நாத்தடிக்குது. அவரை சிக்னலை கரைச்சு ஊத்தினாலும் நாட்டம் போகுது. அந்த நாட்டம் வாயிலிருந்து வாரது இல்ல, குடல்ல இருந்து வாரது. எவ்வளவு நாறுதல். அப்ப உள்ளத்துக்கு நாம சாப்பாடு கொடுக்காட்டி எவ்வளவு கெட்ட கெட்ட குடங்கள் எங்கிட்ட இருக்கும், எவ்வளவு கெட்ட பார்வைகள் எங்கிட்ட இருக்கும், எவ்வளவு அசிங்கமான பார்வைகள், அசிங்கமான கேள்விகள், அசிங்கமான பேச்சுகள். காரணம் என்ன? உள்ளத்துக்கு சாப்பாடு கொடுத்து பல வருஷம். ரமதான் வந்தா மட்டும்தான் அவருடைய சும்மாவுடைய தஹஜ்ஜுதும் பகல் நேரத்தில் பார்வை பக்குவமும், அல்லது ஜும்மாவுடைய நாள் வரணும், அது ஜும்மாவுடைய நாள்ல நேரத்தோட மஸ்ஜிதுக்கு போனா சரி. அடிநுடி தெரியாம பயான கேட்பேன், யாரு லேட் ஆய்வாங்க. சகோதரர்கள், இப்படி நாங்க கிழமைக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க உள்ளத்துக்கு ஏதோ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். கஷ்டமா இருக்குது வாழ்றது, பாவம் செய்யாம வாழ கஷ்டமா இருக்கு. எனக்கு ஆசை, எனக்கு ஆசை நான் நல்லவரா வாழணும், என தனிமை சிறந்த தனிமையா ஆகணும், என் பார்வை பக்குவப்படுத்தப்படணும், என் மனைவிக்கு நான் நம்பிக்கையான கணவனாக, என் குழந்தைகளுக்கு நான் நம்பிக்கையான தகப்பனாக, என் தாய்க்கு நான் உண்மையான பிள்ளையாக இருக்க ஆசை. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல, கஷ்டமா இருக்குது. காரணம் என்ன? உள்ளத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறது குறை. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வார, குதிரையில வார. அவரு வீட்டுக்கு வந்தவர் வீட்டார் என்ன பண்ணாரு, இந்த விருந்தாளியை கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டு இந்த குதிரைக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சு. குதிரைக்கு தீனி போடுறது, தண்ணி வைக்கிறது, படுக்கிற ஏற்பாடு எல்லாமே குதிரைக்கு நடக்குது. வித்த விதமான சாப்பாடு குதிரைக்கு கொட்டுற. ஒரு நாள் 2 நாள் குதிரை சாப்பிட்டு சும்மா சாட்டமா நிக்குது. இந்த விருந்தாளி ஒரு நாள் 2 நாள் சாப்பிடாம, ஒழுங்கா தூங்காம, வயிறெல்லாம் ஒட்டி போய், முகமெல்லாம் வறண்டு போய், வாயெல்லாம் காஞ்சி போய் குதிரைக்கு மேலே ஏறுறாரு. இரவு நேரம் ஆகுது. குதிரை இரவு நேரத்துல ஓடாது, நடக்க தூரத்துல வெளிச்சத்தை பாக்குது. குதிரை என்ன செய்யும்? வெளிச்சத்தை நோக்கி வேகமா ஓடும். இருட்டுக்கு பயம். இப்ப இந்த குதிரைக்கு மேல இருக்கிற விருந்தாளி பாக்குறாரு, இது எங்க இவ்வளவு வேகமா ஓடுது? இந்நாளுக்கு புரியுது, இந்த குதிரை வெளிச்சத்தை நோக்கி ஓடுது. அது வெளிச்சம் அல்ல, அது பிரம்மாண்டமான நெருப்பு கிடங்கு. கிட்ட போனா 2 பேருமே கருவி செத்து போயிடும். ஆனா இங்க துரதிருஷ்டவசம் என்ன தெரியுமா? இந்த ஆளுக்கு குதிரைய கட்டுப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு உடம்புல பலம் இல்லை. நிப்பாட்ட பாக்குறாரு, திசை திருப்ப பாக்குறாரா? ஏன்? இவரை விட குதிரை பலமா இருக்கு. கிதாப்ல எழுதுவாங்க, அந்த குதிரை யாரு தெரியுமா? எங்கிட்ட உடம்பு நல்லா புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு, உடம்புல எல்லா விதமான கொழுப்புகளும் நிறைஞ்சிருக்கு, எல்லா விதமான விட்டமின் நிறைஞ்சிருக்கிற உடம்புல, கலோரியஸை கூட்டி வச்சிருக்கிற உடம்புல. ஆனா இந்த கல்வி யார் தெரியுமா? அந்த விருந்தாளி. இந்த உடம்பு பாவத்தை நோக்கி வேகமா போற நேரம் இந்த கல்வி சொல்லுது, போயிடாத, நாசம் ஆயிடுவ, அல்லாஹ் பாக்குறா, அல்லாஹ் வெளியாக்கி விட்டா மனைவிட முகம் பார்க்க இயலாது, ஊர் மக்கள் உன்னை நம்பி இருக்கிறாங்க, முகம் பார்க்க இயலாது. இந்த கல்வி சொல்லுது. ஆனா அந்த கல்வி சொல்ற பேச்சை கேட்கிற அளவுக்கு இந்த கல்விக்கு பலம் இல்லை, உடம்பு பலசாலியா இருக்கு. சகோதரர்களே, நண்பர்களே, ஏதோ ஒன்றை நாம் அடைவதற்காக நாளுக்கு நாள் அல்லாஹ்வை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அப்படி வாழணும், இப்படி வாழணும், அதை அடையணும், இதை அடையணும், இதை அச்சீவ் பண்ணணும் என்ற யாரோ ஒரு மடையனுடைய சொல் வாக்கை என் வாழ்க்கை இலக்காக எடுத்துக்கொண்டு வேக நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த வேகத்தில் நாம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிவிட்டோம் என்பதுதான் உண்மை.
குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸுடைய கருத்து இருக்குது, அல்லாஹ் அவனுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளில் எந்தவித நிபந்தனை இல்லாத ஒரு இபாதத், ஆக சிறந்த மருந்து உள்ளத்துக்கு. எந்த இடத்திலையும் செய்யலாம், எந்த நிலைமையிலையும் செய்யலாம். அவர் குளிப்பு கடமையான இருந்தாலும் செய்யலாம், பெண் மாதவிடாய் காலத்திலும் செய்யலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளப்பரிய சுன்னாதான் அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்வது. சதாவும் பஜாரில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுக்கு உள்ளார வெளியால எல்லா கட்டங்களிலையும் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய நாவு. இந்த நாவுதான் சக்கராத்துடைய நேரம் சிரித்த வண்ணம் இருக்கும். ஹதீஸ் இருக்கு குர்ஆன்ல, எங்கெல்லாம் அல்லாஹ் திக்ர் செய்யுங்கள் என்று சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே திக்ர் செய்யுங்கள், என்னை ஞாபகம் செய்யுங்கள் எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அங்க அல்லாஹ் கசீரா என்ற வார்த்தையை போட்டுதான் சொல்லியிருக்காரு. பெரும்பாலான ஆயத் கசீராண்ட என்ன, ரொம்ப அதிகமா செய்யுங்க, ஷார்ட்டா முடிச்சுக்கலவான. இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் இருக்கு, நீங்க செஞ்சுதான் கடமை முடிஞ்சு. அதிகமா ஹஜ் செய்யுங்க, அதிகமா உம்ரா செய்யுங்க, இல்ல அதிகமா நோம்பு பிடிங்க, நோம்பு பிடிக்கிறது கூலி இருக்குது, ஹஜ் செய்ய கூலி இருக்குது. ஆனா குர்ஆன்ல கசீரா என்ற வார்த்தையை போட்டு அல்லாஹ் அவைகளுக்கு சொல்லவில்லை. கசீரா என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். இந்த நாக்கு இருக்குது, அரசியலை பேசுது, விளையாட்டை பேசுது, வியாபாரத்தை பேசுது, இன்னொருத்தர குறையும் பேசுது. ஆனா இந்த நாக்குக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய தண்டனை தெரியுமா? அல்லாஹ்ட திக்ரை விட்டு இந்த நாக்கு அல்லாஹ் ஹராமாக்கிறோம். வருஷ கணக்கு தொலைக்கு பின்னால மட்டும் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, பஸ் ஓகே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், ஓ நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், உذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, அல்லாஹ் அதிகமா திக்ர் செய்யுங்க. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் ஜும்ஆ, ஃபைதா குதியத்திஸ் ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்த். நபியே, இமாம் தொழுவித்து முடிந்து விட்டால், இமாம் ஜும்மாவுடைய தொழுகை முடிந்துவிட்டு சலாம் கொடுத்து விட்டால், நீங்க வியாபாரம் செய்யறதுக்கு பறந்து விரிந்து செல்லுங்கள் பூமியில். ஃபன்தஷிரு ஃபில் அர்த், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்க, முயற்சி செய்யுங்க, ஹலாலானது நல்லா சம்பாதிங்க, அடுத்த மக்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு சம்பாதிங்க. ஆனா வذ்குருல்லாஹ கஸீரா லஅல்லகும் துஃப்லிஹூன், உங்களுடைய வியாபாரத்துல உங்களுக்கு நஷ்டம் இல்லாம இருக்கணுமா, லாபம் வேணுமா, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அப்படி இல்லை அதிகமா அல்லாஹ் திக்ர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யீ வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த திக்ரை பஜார்ல ஓதினா 10 லட்சம் நன்மைகள் எல்லாம் தரான். மஸ்ஜிதுல ஓதினா கூட்டியும் தரலாம், குறைச்சும் தரலாம். ஆனா ஹதீஸ்ல இல்ல, மஸ்ஜிதுக்குள்ள ஓதினா இத்தனை நன்மை இருக்கு. ஆனா ஹதீஸ்ல குறிப்பாக இருக்குது, புகாரில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் 10 லட்சம் நன்மைகள் இருக்குது. அல்ஃப அல்ஃப ஹஸன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி வதகரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்தோர், அதிகம் ஞாபகம். إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات. சொர்க்கவாசிகளோட சிஃபத் அல்லாஹ் அடிக்கிட்டே போறான். முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், நோன்பு பிடிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், பார்வையை பக்குவப்படுத்தக்கூடிய ஆண்கள் பெண்கள், பணிவான ஆண்கள் பெண்கள், தர்மம் செய்யும் ஆண்கள் பெண்கள், தன் வெட்கஸ்தலத்தை பாதுகாக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சொல்லிட்டு திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சொல்லாம அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள். அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்ய 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 உள்ள மிருதுவாம் சகோதரன்.
அல்லாஹ் எனக்கு இந்த 2026 இந்த மாசம் இந்த தேதி இந்த வினாடி எனக்கு அல்லாஹ் என்னென்ன சொத்துக்களை வாகனங்களை ஆரோக்கியங்களை தந்திருக்கிறானோ அதை நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். எதிர்பார்ப்புகள் எங்களை முட்டாள்களாக ஆக்குகின்றன. கல்பு கல்லாகிறது 2 விஷயத்தான குர்ஆன் சொல்லுது. உள்ளங்கள் கல்லாகிறது. ومن اعرض عن ذكري فان له معيشه ضنكا குர்ஆன் சொல்லுது. நெருக்கடியான உள்ளம் அது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் என்ன? كمثله صفوان வழுக்கை கல்லை போல அடைமழை பொழிந்தாலும் அந்த கல்லுக்குள்ளால் ஒரு சொட்டு நீர் போகாது. இத மாதிரி உள்ளங்கள் கல்லாக்கிடுவாங்க. அதுல ஒன்றுதான் இந்த உலகத்துல பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு வாழ்வோம். முழு உலகத்தையும் அவர் விரும்பிக்கிறார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஷ்பஉ பத்ன பினி ஆதம இல்ல துராப். ஆதமுடைய மகனின் வயிற்றை மண்ணை தவிர வேற எந்தொன்றும் நிரப்பாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய zikra விட்டு தூரமாக்குற கல்ப கல்லாக்குற நோய்கள்ல மிகப்பெரிய நோய் உலக மோகம். இருக்கிறத திருத்திக் கொள்ளாத ஒரு தன்மை. அல்லாமா வாசிஃப் அலி வாசிஃப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய பாத்தே பாத் என்ற ஒரு கிதாப் இருக்கு. அதுல பதிவு செய்வாங்க, ஒரு உருது கிதாப். अगर एक नियामत कमजोर पड़ी, छुपी हुई नियामत को कदर करना सीखो. சொல்லுவாங்க, உங்களுக்கு அல்லாஹ் உங்களோட சொத்துல உங்களோட ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய நியாமத்துகள்ல ஒரு நியாமத்தை அல்லாஹ் தூக்கிட்டானா இழந்ததை நினைச்சு கவலைப்படாம இருக்கிறத பாதுகாக்கிறத முயற்சி செய்யுங்க. எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லாம இது இருக்குது அது இருக்குது, அவர்கிட்ட இல்லாதது எனக்கு இருக்குது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவர்கள் உறங்குவதற்கு நிம்மதியான கட்டில் கிடையாது. அவர்கள் தூங்குற உலகம், தூங்குற பூமி போர் பூமி, யுத்த பூமி. யுத்த பூமியில நிம்மதியா தூங்க முடியுமா? இரவு நேரம் ஆகினா நான் படுக்கைக்கு போறேன், நிம்மதியா போறேன், எதிரிகள பயம் இல்லை. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வைத்தியசாலையில, சுப்ஹானல்லாஹ் போய் பாருங்க, நெருப்புல பத்தி பிடிச்சி நெட்டுக்குள்ள போட்டு வச்சிருப்பான். ஒரு ஈ உட்கார்ந்தாலும் ஆணியால் அடிக்கிற வருத்தம் நெட்டுக்குள்ளதான் போட்டு வச்சிருப்பான். கால் இல்லாம கை இல்லாம எத்தனை பேர் சில வயசுலேயே பற்கள் இழக்கப்பட்டு பார்வைகள் இழக்கப்பட்டு ஏதேதோ நோய். நான் சொல்றேன் என்ன, எனக்கு அது இல்ல இது இல்ல அப்படி இல்லை இருக்கிறீங்க. எந்த வீட்டு பெண்மணி இடத்தில் போதும் என்ற தன்மை இல்லையோ, குர்ஆன் சொல்லுகிறது, அந்த வீட்டு ஹதீஸ் சொல்லுகிறது, அந்த வீட்டு பெண் தாய்மைக்கும் மனைவி என்ற அந்த தரத்துக்கும் தகுதி அற்றவள். அந்த உம்மா புள்ள வளர்க்கிறது பிழை. எந்த உம்மாட்ட போதும் என்ற தன்மை இல்லையோ, அந்த மனைவியிட வாழ்க்கை பிழை. எந்த மனைவிட்ட எந்த கணவர் கொண்டு வாரது தாராளம், எனக்கு மிச்சம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிபத்து இல்லாத மனைவி தோத்து போன மனைவி. நான் சொல்லவில்லை, சொல்ல தகுதியும் இல்லை. எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத் புகாரியில் இருக்கிறது. பாபு ஹதீஸ் பனி இஸ்ராயில் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் வீட்டுக்கு போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு போறாங்க. பல வருஷம் கழிச்சு போறாங்க. அங்க போய் பார்த்தா வீட்டுல மனைவி மட்டும்தான் இருக்கா. விலகிட்டாங்க, இது என்னுடைய மகனுடைய மனைவி, என்ன மருமகன். உள்ளுக்கு போனேன், அவன் கேட்டா நீங்க யாரு? சொன்னாங்க, நான் யார் என்பது இருக்கட்டும், கணவர் எங்க? வேலைக்கு போயிருக்கிறேன். வாழ்க்கை எப்படி போகுது? வருது. அவள் உண்மையை புலம்ப ஆரம்பித்தாள். கஷ்டத்தில் இருக்கிறவங்களோட போயிட்டு எப்படி வாழ்க்கை போகுதுன்னு கேட்டா நாங்களும் கூட என்ன சொல்லுவோம்? கடன் பிரச்சனை, சோதனை, காசு இல்ல, அது இல்ல இது இல்ல சொல்ற மாதிரி அந்த பெண் முறைப்பாடு செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாளைக்கு 10 ரூபா வேணும், 2 ரூபா தான் கொண்டு வராரு. வாழ்க்கை கஷ்டமா போயிட்டு இருக்குது. எல்லாம் முடிஞ்ச பின்னால, கேட்டு முடிஞ்ச பின்னால சொன்னாங்க, உன் கணவர் வந்தா
என்று சொல். இந்த கதவின் நிலையை மாற்ற சொல். இந்த கதவு நிலையை மாற்ற சொல். சாயங்காலம் ஆகுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வாராங்க. உள்ளார வந்ததோட அவர்களுக்கு வாப்பா வந்துட்டு போன அந்த வாசனையை உணர்ந்தார்கள். புகாரில வர ரிவாயத். வாப்பா வந்துட்டு போய் உடனே கேட்டாங்க, யாராச்சும் வந்தாங்களா? ஷேகுல் கபீர், ஒரு வயசான மனுஷன் வந்துட்டு போனார். என்ன சொல்லி சொன்னாரா? குடும்ப நிலைமைகளை சொன்னாரு. நான் உண்மையை சொன்னேன். கடைசியா சம்பந்தமே இல்லாம கதவு நிலையை மாற்ற சொல்ற. நல்லா தானே இருக்கு நிலை, நல்லா இருக்கிற கதவு நிலையை நாமே மாற்றணும். அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, வந்தது யாரும் இல்லாத ஏண்ட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் உனக்கு ஒரு பரீட்சை வச்சிருக்கிறார். என்ன, நீ என்னோட வாழ தகுதியா இல்லையா? ஒரு எக்ஸாம் வச்சிருக்கிறார். அந்த எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆயிட்ட, நீ தோத்து போயிட்ட. அவர் மாத்த சொல்றது கதவை அல்ல, ஒன்ன மாத்த சொல்லி இருக்கிறாரு. உன் கூட நான் வாழ்ந்தா கடனாலே தான் மூத்தா போதும். இங்க வளர்க்கக்கூடிய குழந்தைகள் உலக ஆசையுள்ள குழந்தைகளா வளருவாங்க. ஏற்கனவே வீட்டுக்குள்ள நடக்கிற உண்மையான தகவல் இது. உண்மை பிள்ளைகளை வளர்க்கிறது எப்படி? காசு அடிப்படையா காட்டிதான் வளர்க்கிறது. அந்த புள்ள பெரியாராவி காசுக்காக உண்மை ஏசுற நேரம், வாப்பவை ஏசுற நேரம், அந்த நேரம் உம்மா அப்பா பதுவா செஞ்சா அதை பதுவா பழிக்கிறது கிடையாது. விஷத்தை கொடுத்து வளர்த்தா கக்கிறது விஷத்தை தான். சொன்னாங்க இப்னு அப்பாஸ், 11 வயசுக்குள்ள, நீ கை நீட்டுறதா இருந்த அல்லாஹ்ட்ட மட்டும் கை நீட்டி பழவாப்பா. சம்பாதி, ஓலை, கஷ்டப்படு, எல்லாம் பண்ணு. ஆனா அடியார்கள்ட்ட கை நீட்டிறாரு. நீ சம்பாதிச்சு உனக்கு எது கிடைக்குதோ அது அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கோ. இந்த ரமதானுக்கு முன்னால எங்கட நாட்டுல நடந்த ஒரு ஜனாசா. இந்த சம்பவம் என் கூட பிறந்த சகோதரர், அவர் ஒரு ஆலிம், அவர் இந்த ஜனாசால கலந்துட்டு எங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். வாப்பா மௌத்து, ஜனாசா. பள்ளி ஹதரத் அவங்க மைக்ல சொல்றாங்க, இந்த ஜனாசாவுடைய கடன்கள் ஏதாவது இருந்தா, இதோ இந்த குழந்தைகள் இருக்கிறாங்க, இவர்கள் மகன் இருக்கிறாரு, ஒரே ஒரு மகன், அவர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க, இந்த கடனை கேட்டுக்கணும். உடனடியாக மகன் வந்தாரு, மைக்க பிடிச்சாரு, சொன்னாரு, ஏண்ட வாப்பட கடனை நான் கட்ட மாட்டேன். வாப்பட கடனை எனக்கு கேள கட்ட. எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டாங்க. உள்ள இப்படி பேசக்கூடாது. ஒரு வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமைகளை ஒன்றுதான் வாப்பட கடன் நிறைவேற்றுறது. அப்ப எங்களுடைய சகோதரர் போய் கேட்டிருக்கிறார், ஏன் தம்பி அப்படி சொன்னீங்க? எல்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த வாப்பா எந்த அளவு கடன் எடுத்து வைக்கிறாருங்க. நாங்க சொல்ல 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 கடன் எடுத்து 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 லேசா வட்டிக்கு சாஞ்ச அந்த வட்டி குட்டி போட்டு பல கோடிக்கணக்கு. எந்த அளவு கடன் தெரியுமா? என வீடு வாகனம் கடையை விட்டாலும் கடனுடைய காவாசியை கூட தாண்டியல. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் மௌத்தா போனாலும் இந்த உலகத்துல நிறமே தெரியாது. இந்த குழந்தைகள கையில அந்த கோடிக்கணக்கான கடனை தலையில போடுறதானா? அவர் செஞ்ச பாவத்துக்கு நான் பலி இல்லை என்ற குர்ஆன் சொல்லுகிறது. கியாமத்துடைய நாளில் உங்களின் முதல் எதிரி உங்களுடைய மனைவியின் குழந்தைகள். குழந்தைகளுக்காக சேர்க்கிறேன், குழந்தைகளுக்காக வாங்குறேன் என்று கஷ்டப்படுற நாம ஏதோ ஒரு ஏற்பாடை வச்சுட்டு போங்க. ராஜு அல்லாதா, நாங்க ராஜுக்கு இல்ல. எங்கட பாட்டன் கூட்டன் முப்பாட்டன் 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமியில ஸ்ரீலங்கால வாழ்ந்தவங்க குப்பிலாந்து சிரட்ட பைஸ்கல்லையும் கிணத்துல தண்ணி எடுக்கிறது இப்படி வாழ்ந்தவங்க. அவங்க எங்களை பார்த்து எவ்வளவு கவலைப்படணும். நானே குப்பிலாம்புல வாழ்றேன், எங்க பேரப்புள்ள எப்படி வாழுவானோ, என்னென்ன வருஷப்படுவானோ, நானே இப்படி தொழில் இல்லாம கஷ்டப்படுறேன் என்று யோசிச்சிருந்தா அந்த யோசனை மனத்தனமானதா இல்லையா? இங்க எல்லாமே அல்லாஹ் அடியார்கள். அல்லாஹ்க்கு திரும்பி எப்படி ரிஸ்க் கொடுக்கணும். அவரவருடைய கபரை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, என் வயிற்று பசிக்காக என் குழந்தை சாப்பிட்டு நான் வயிறார முடியாது. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாத்திமா லா யகுர்ரன்னகி அன்னகி பின்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் என்ற விடயம் உன்னை ஏமாத்திர வேணாம். என்னைய நீ வாப்பாவா நினைச்சுக்கிட்டு மூத்தா போயிடாரு. உன் கபருக்கு நீ தேடி, ஏன் கபருக்கு நான் தேடுறேன்.
நபி வாப்பா என்பதனால புள்ளை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறது இல்ல. அப்படி அனுப்புறதாக இருந்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் சொர்க்கவாதி. குர்ஆன் சாட்சி சொல்லுது, கண்ணான் நரகவாதி. கண்ணான் யாரு? ஒரு நபியுடைய மகன். அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்தை அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையோடு எங்க மனைவிகளுக்கு சொல்லுங்க, குழந்தைகளுக்கு சொல்லுங்க, உலக பேராசையில குறைங்க. இரண்டாவது நீளமான ஒரு தலையங்கம் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த மக்களுடைய உள்ளங்களை காயப்படுத்துதல். அடுத்த மக்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தினா எங்கட உள்ளங்களை அல்லாஹ் கல்லா மாத்திடுவான். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஒரு ஆள் தஹஜ்ஜத்துல அழுறத பார்த்தா நீங்க அவரை நல்லவர்னு சொல்லி நீங்க உங்களை ஏமாத்தி கொள்ள வாங்க. தஹஜ்ஜத் எவ்வளவு பெரிய பாக்கியம், நல்ல அமல். தஹஜ்ஜத் எழும்புறதுக்கு தனி கொடுப்பனோ வேணும். அல்லாஹ் யார தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்ட நாடுறானோ டென்ஷன் இல்லாம அல்லாஹ் பெட்டுக்கு அனுப்புவார். நேரத்தோடு பெட்டுக்கு போவார், நேரத்தோடு தூங்கிடுவார். இஷாக்கு பின்னால அனாவசியமான பேச்சுகளை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்க. அப்படி நபியோட பேச்சை கேட்கிறவர் நேரத்தோட பெட்டுக்கு போயிடுவார், தஹஜ்ஜத்துக்கு எழுப்புவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி தஹஜ்ஜத்துல அழுவது இன்னொரு பாக்கியமா இல்ல. அப்படி அழுதாலும் அவரை நம்புவார். அவருடைய பகல பாருங்க, அவர் மக்களோட எப்படி நடந்து கொள்றாரு. ஏழைகளை துச்சமா பார்க்கிறது, கேவலமா பார்க்கிறது. அவன் ஏழை, அவன் படிக்காதவன், அவன் மடையன், அவன் தொழில் இல்லாதவன், அவன் ஒரு பெண் என்று அல்லாஹ்வின் அடியார்களை கண்ணியப்படுத்துறாரா, கேவலப்படுத்துறாரா? அதை வச்சு சொல்லுங்க அவர் நல்லவர் கெட்டவர். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு 2 ஜனாஸா வருது. புகாரில வர சஹீஹான ஹதீஸ். முதலாவது ஜனாஸா மக்கள் எல்லாம் அவர்கிட்ட நல்லது பேசுறாங்க. ஸ்ரீதேவி நல்ல மனுஷன் போயிட்டாரு. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்குள்ளால் சொல்லிக் கொண்டால் வஜபத் வஜபத். அந்த ஜனாஸா போச்சு. அதை தொடர்ந்து இன்னொரு ஜனாஸா வருது. இப்ப மக்கள் முஸ்தராஹ் மின், அவர்கிட்ட இருந்து நிம்மதியான ராஹத் பெறாங்க. போய் சேர்ந்துட்டான். இதுக்கு பின்னால இவருடைய தொல்லை இல்லை. இதுக்கு பின்னால நாங்க தூசணம் கேட்க தேவையில்லை. குடும்பம் நிம்மதி அடைகிறாங்க. ஊர் மக்கள் அவருடைய இழப்பை ஒட்டி சந்தோஷப்படுறாங்க. நபி அவங்க வாய்க்குள்ள சொல்றாங்க வஜபத். எல்லா 2 ஜனாசம் அடக்கிற பின்னால உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதென்ன 2 ஜனாசாக்கும் வஜபத் வஜபத் நீங்களே, என்ன வஜபத்? கடமையாகி விட்டது, கடமையாகி விட்டதுன்னா என்ன கடமையாச்சு? நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது ஜனாசா மக்கள் அவரை பத்தி நல்லது பேசுறாங்க. அவருடைய தனிமை அது வேறு, அது அல்லாஹ் அவரும் பாத்துக்கிறார். ஆனா அவர் மக்களோட நல்ல வாழ்ந்து இருக்கிறார். அவர் சிரிச்ச வண்ணம் இருப்பாரு, மக்களோட டக்குன்னு மன்னிப்பார். மத்தியும் உள்ள கபபுன்னா கோபம் அவருக்கு எவ்வளவு வேகமா ஏறுதோ அவ்வளவு வேகமா கோபம் இறங்கிடும். அவருக்கு சிலாக்கள் லேட்டாகித்தான் கோபம் இறங்குறது. 1 வருஷமாவது அவருடைய ரோஷம் கோபத்துக்கு. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இவரை பத்தி நல்லது பேசுறாங்க, இவருக்கு சுவர்க்கம் கடமையாக விட்டது. 2வது ஜனாஸா மக்கள் அவரை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. அவர் தனிமையில தஹஜ்ஜத் தொழுது இருப்பாரு, குர்ஆன் ஓதி இருப்பாரு, அவர் ஆலிமா இருப்பாரு, தாயா இருப்பாரு, ஹாஜியாரா இருப்பாரு, தனவந்தரா இருப்பாரு, யாரா இருக்கலாம். நபி சொன்னாங்க, மக்கள் அவரை பத்தி தப்பா பேசுறதுனால அவர் மீது நரகம் கடமையாகிவிட்டது. அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், உங்களுடைய முடிவு அல்லாஹ்வுடைய தீர்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, உருதுல ஒரு கவிதை சொல்லுவாங்க, அல்லாமா இக்பாலுடைய கவிதை. ये कब्र, ये जनाजा, ये कब्र रस्म शरीयत है इकबाल, इंसान कब तो मर जाता है जब याद करने वाला कोई न हो. இக்பால், இந்த கஃபனு, இந்த கபரு, இந்த ஜனாசா இதெல்லாம் ஷரியாவுடைய சம்பிரதாயங்கள். மனிதன் எப்பயோ மௌத்தா போயிட்டா அவனை பத்தி மக்கள் நல்லது பேசாத பொழுது, மௌத்தா போ முன்னாலே சிலாக்கள் மௌத்து, அவர்கிட்ட அரகன்ஸும் அவர்கிட்ட பெருமை பிடிச்ச நடையும் பெருமை பிடிச்ச பேச்சும், ஏழைகள் அவர் சாற்றுறதும், தன்னுடைய தொழிலாளிகளுக்கு கல்வ உடைக்கிறதும், குடும்பத்தில் பெண்களுடைய கல்வ உடைக்கிறதும். சகோதரர்களே, அல்லாஹ் எங்கட முன்னால ஏழைகளை காட்டி எங்கட வாய பார்க்கிறான், வார்த்தையை பார்க்கிறான். இங்க யாரும் திறமையோடு பிறக்கவில்லை, ஆற்றலோடு பிறக்கவில்லை, எல்லாமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். 3 முறை சஹாபாக்கள் நடுங்கிட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
அந்த அந்த யார், துப்பாக்கியசாலி யார்? 3 முறை அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு கிடைக்குது. சொன்னாங்க தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இவர் மூலம் நிம்மதி பெறாதவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் 3 முறை உண்டாகும். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குத்பாவை ஆரம்பிச்ச முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? நபி அவங்களோட வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜில ஒரே ஒரு குத்பா, சுருக்கமான நேரம். 10 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அந்த சபையில. அங்க மைக் வச்ச மாதிரி அங்கங்க முபல்லிக் இருக்கிறாங்க. நபி அவங்க சொல்றதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அங்கங்க இருக்கிறாங்க. எவ்வளவு சுருக்கமான நேரம், எவ்வளவு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லணும். முதலாவது ஆரம்பிச்சாங்க குத்பால, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த நாள் எவ்வளவு கண்ணியமானதோ, அரஃபாவுடைய நாள், பிறை 9. இந்த இடம் எவ்வளவு கண்ணியமானதோ, மக்காவுடைய பூமி. இந்த நேரம் எவ்வளவு கண்ணியமானதோ, அந்த அரஃபாவுடைய நேரம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்தை விட, இந்த நேரத்தை விட, இந்த நாளை விட ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய மானம், அவருடைய உயிர், அவருடைய சொத்து, இந்த 3ம் கண்ணியமானது. அநியாயம் செஞ்சுட்டு ஹஜ்ஜுக்கு போயிடாது. யார் சொன்னது? அடியார்கள உள்ளத்தை உடைச்சிட்டு சொர்க்க போக முடியவில்லை. சகோதரர்களே, இந்த 2 பாவம் தான் கல்புகளை கல்லாக்குறது. வாழ்வோம், அல்லாஹை திருப்திப்படுத்துவதோடு அல்லாஹுடைய அடியார்களை சந்தோஷப்படுத்துவோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் கண்ணியமாக வாழ்ந்து இந்த நாளில் அவரை சந்திக்க இருக்கிறோமோ